சில நுட்பங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு விஷயம் நான் கேட்டால், ஒரு சில அர்த்தங்களை மாத்திரம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அர்த்தத்தை எப்படி கையாள வேண்டும்னு தான் புரிஞ்சிக்கல. அதுதான் அன்பே சிவம். ஆனா உயிரெழுத்து என்னன்னா, நானாவில் பொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அனபுன்னு வந்துடும். என்ன அதில் ஆ என்பது 8 எழுத்து மந்திரம். அதை ஆனறது 8 எழுத்து மந்திரம். இன் பூ அந்த ஊர் இருக்குல்ல, அது 2 எழுத்து மந்திரம். 8 2 10. அந்த புள்ளி வச்சா அதுக்கு பேர் வேறு, புள்ளி வைக்கலன்னா புள்ளி வேறு. இந்த ஆனானறத 8 எழுத்து மந்திரம், 2 எழுத்துக்கு மந்திரத்தில் தாயும் அந்த பிள்ளையின் உறவை கட் பண்ணி தொப்புள் கொடியாக வைத்திருக்கிற அந்த இடத்த தான் புள்ளி வச்சு எழுத்து. இந்த தமிழ் எழுத்துலேயே ஆனாவிலேயே 5 வகையான விதிகள் இருக்கு. அதை கோடிட்டு காட்டு போகும்போது பார்த்தா சுழிச்சிருக்கும், அது புகையை காட்டும். 7 நட்சத்திரங்களையும் அந்த ஆனாவில் உயிரெழுத்தில் இருக்கு. செங்குத்தா இருக்கும், படுக்கை கோட்டில் இருக்கும். நீர் தத்துவம், நிலத்தத்துவம், வானத்தத்துவம், இது அத்தனை 5 தத்துவங்களை கொண்டது தான் இந்த உயிரெழுத்து ஆகிய ஆனா. அதை இந்த உயிரோடு, இந்த உடலோடு கொண்ட உயிரோடு உணர்வோடு நீ இணைக்கும் போது அதில் உருவாகக்கூடிய ஒருவர் மீது ஒருவர் பற்றுக்கொண்டு அந்த பற்றின் உள் உணர்வோடு இதுதான் சிவம், இதுதான் அனுபவம் என்னும்போது அந்த புள்ளி வைக்கிறோம்.